இந்த வீடியோவை பார்க்கிற கேட்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எபேசு சபையை குறித்து கற்று வருகிறோம். எபேசு சபையை குறித்து கர்த்தருடைய முக்கியமான சில எச்சரிப்புகள், அவர்களை குறித்ததான பாராட்டுக்கள், அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், அதாவது எதிர்கால நன்மைகள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நான் அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிரியைகளை அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சபையில் இருக்கிற ஆராதனையோ ஜெபத்தையோ இல்லைன்னா அங்கே நடக்கிற ஹீலிங் அற்புதங்களையோ அங்கே நடக்கிற வேற எதையோ ஆண்டவர் பார்க்கல. தேவன் எதை பார்க்கிறார்னா, சபையில் கிரியை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கிறார். கிரியை உள்ள சபைதான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சபை, தேவன் விரும்புகிற சபை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்முடைய கிரியைகளை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்க அழகாக பாடலாம், அழகாக ஜெபிக்கலாம், அழகாக பிரசங்கம் பண்ணலாம், நல்ல ஊழியம் பண்ணலாம், இதெல்லாம் இருந்தாலும் கூட கிரியை இல்லை என்று சொன்னால் தேவன் அந்த இடத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டார். தேவன் நம்மில் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். இங்கு ஆண்டவர் அந்த சபையில கிரியை இருந்ததாக சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நான் அறிந்திருக்கிறேன். இப்ப ஆண்டவர் அந்த சபையுடைய கிரியையை உற்று பார்க்கிறார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரயாசம் என்பதற்கு மூல மொழியில் கோப்போஸ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோடைய பொருள் களைப்படைந்து போகும் வரை கடுமையாக உழைத்தல். அதாவது களைப்பு அடைகிற வரைக்கும் கடுமையாக உழைத்து கொண்டிருப்பதுதான் கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கிரியையில எப்படி உழைக்க முடியும்? ஆமா, கிரியையை தகர்க்கும்படியாக கிரியை செய்ய விடாத அளவுக்கு பிசாசு பல கிரியைகளை கொண்டு வருவான். சபை கிரியை செய்யும் போது, ஆண்டவர் கிரியை செய்யும் போது பிசாசும் கிரியை செய்து கொண்டுதான் இருப்பான். நாம ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிக்கும் போது, கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது, நாம் ஆண்டவருடைய உபயோகமுள்ள பாத்திரமாக இந்த உலகத்திலே பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது பிசாசு என்ன பண்ணுவானா, அதிலிருந்து நம்மை எடுத்து போடும்படியாக அவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அவன் கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்காதபடி நாம் அந்த இடத்துல இளைத்து போகாத அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். இந்த சபை பிரயாசப்பட்டது. அந்த பிரயாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, களைப்பு வருகிற அளவுக்கு இருந்துச்சு. உதாரணமாக ஒரு வேலைக்கு போறார் அப்படின்னா கடினமா உழைக்கிறார். கடினமா உழைச்சிட்டு இருக்கும்போது அவருடைய மன ரீதியாக சரீர ரீதியாக அவர் சோர்வடைந்து நிற்பார், களைத்து போய் நிற்பார். ஆனாலும் அவர் அந்த வேலையை விட்டுட்டு வரல, அதுல நிற்கிறார். பார்த்தீங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை. எபேசு சபையானது அவங்களுக்கு வந்த எதிர்ப்புகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இழப்புகள், இவைகள் மத்தியிலெல்லாம் அவர்கள் களைத்து போகல, அவர்கள் விழுந்து போகல, அவர்கள் தேவ சமூகத்தில் நின்றார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இவர்களை பாராட்டுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இந்த கிரியை பிரயாசம் என்கிறதான அந்த வார்த்தைக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, களைப்படைந்து போகும் வரையிலும் ஆண்டவருக்காக அவர்கள் நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு குணத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். தீமையை சகிக்கிற குணம் அல்ல, தீமையை கண்டு சகிக்காத குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேதவசனத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீ இந்த பொல்லாத காரியங்கள், பொல்லாத மனிதர்கள், பொல்லாத கிரியைகளை சகிக்க கூடாதபடி இருக்கிறான். ஒரு சபை அன்பாக இருக்க வேண்டும், ஆனால் பாவத்தை சகிக்க கூடாத மனமுள்ள சபையாகவும் இருக்க வேண்டும். எபேசு சபை உலக பிரகாரமான அசுத்தமானவைகளை, பாவ செயல்களையும் சபைக்குள் அனுமதிக்கவில்லை என்பதை இதனிலிருந்து நாம புரிந்து கொள்ள முடிகிறது. எபேசு சபையானது உலக பிரகாரமான அசுத்தங்கள், பாவங்கள், பொல்லாத கிரியைகள், பொல்லாத உபதேசங்கள்,
பொல்லாத ஊழியர்கள், இவர்களை சகிக்க கூடாத அளவுக்கு அவங்க இருந்தாங்களாம். அப்படின்னா அதை அவங்க துளி அளவும் விரும்பலைங்கிறத நாம புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, இந்த சபைக்கு இருக்கக்கூடிய 2 குவாலிட்டி ரொம்ப முக்கியமான குவாலிட்டியாக இருக்கிறது. பொல்லாதவர்களை அவர்கள் சகிக்காம இருக்கிறாங்க. பொல்லாதவர்களை சகிக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்கள் மேல இருக்கிற வசனத்தை பார்க்கும்போது சகிப்புத்தன்மை உள்ளவங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளிகள், கடவுளுக்காக எதையும் செய்ய முன் வருகிறவர்கள் தான். ஆனாலும் இவர்களுடைய இன்னொரு பகுதியை நாம் பார்க்கும்போது பொல்லாத கிரியைகளுக்கு அவங்க எப்பவுமே உடன்பட்டு இருக்கவே மாட்டாங்க. அதாவது பொல்லாத உபதேசங்கள், பொல்லாத நபர்கள், பாவ செயல்கள், பாவ இச்சைகள், பாவ எண்ணங்களை அவங்க விரும்பவே மாட்டாங்களாம். அதை துளி அளவு கூட சகித்து கொள்ள மாட்டாங்க. நீங்க பாருங்க, சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சில குற்றங்கள் பண்ணினா அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், மன்னிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க அதுல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தீவிரமாக இருக்கிறார்கள். இந்த சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருந்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ 2 காரியம் நாம் இன்னைக்கு பார்த்தோம். ஒன்று, அவர்கள் பிரயாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்களுடைய கிரியை நன்றாக இருந்தது, பிரயாசப்பட்டார்கள். 2வது, அவர்கள் தீமையை சகிக்க கூடாதவர்களாக இருந்தார்கள். இந்த 2 காரியமும் நம்முடைய சபைக்கு தேவைப்படுகிறது. ஒன்று, பிரயாசப்பட வேண்டும். 2வது, தீமையை சகிக்க கூடாத ஒரு மனம் நமக்கு தேவை. அப்படி இருந்தால் தேவனால் பாராட்டை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த செய்தியில பார்க்கலாம். God bless you.